வடக்கு மாகாணத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கான ஊதியம் தொடர்பாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலங்களில் நடைபெற்று வந்திருந்த நிலையில் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னதாக உயர்மட்ட அதிகாரிகளுடைய ஒன்றுகூடலில் குரல் பதிவு ஒன்று வெளியாகியிருந்த நிலையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருந்தனர். அது தொடர்பில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை களங்கப்படுத்தும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான சுவையின விடுமுறை நாளில் போராட்டத்திற்கு வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சங்கத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை 17 காலை 8 மணிக்கு கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபை அலுவலகத்தின் முன்பதாக கூடிய பெருமளவிலான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களின் கண்டன எதிர்ப்பை அலுவலகத்தில் வெளிப்புறத்தில் இருந்து கண்டன பதாதைகளின் ஊடாகவும் கண்டன கோஷங்கள் உரத்து கூறியும் வெளிப்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகளும் வருகை தந்து இவ்விடயம் தொடர்பாக அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் முக்கியமான உரையும் இந்த இடத்திலே இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் அழைப்பில் வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம், இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்த குறித்த போராட்டம் இன்று மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு வருகை தந்து அந்த உத்தியோகத்தர்கள் அங்கு அவர்களின் போராட்டத்தை அமைதியான முறையில் நடாத்தி கண்டனத்தை தெரிவித்து அவர்களுக்கான நியாயம் கோரப்பட்ட மகஜரையும் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையெழுத்திருந்தனர். அதனைவிட மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் இந்த விடயம் தொடர்பாக மகஜர்கள் கையளிக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து அங்கே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் இது தொடர்பாக மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் 5 பிரதிநிதிகளுக்கு ஆளுநரின் நேரில் சந்திப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். அத்தோடு அவர்கள் கையளித்த மனுவில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கௌரவத்தையும் தொழிற்சார் நலனையும் பாதித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒலி மற்றும் ஒலிப்பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் முறைமையாக பாதுகாக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இதனை பார்வையிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் இதற்கான சுயாதீனமான விசாரணைகளை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அரசு சேவையில் பணியாற்றும் எந்தவொரு தரப்பினரின் கௌரவமும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் நல்ல ஜோப்பா இருக்குது. யாருக்கு டீச்சிங்கோட. ஆனா அந்த பிள்ளைகள் போய் படிப்பிக்குமோ தெரியா? என்ன இந்த பிள்ளைகள் போய் படிப்பிக்குமோ தெரியாது. சரி பாப்போம். போக முதல்ல இருக்கா கூப்பிடுங்க. ஆகல பாப்போம் என்ன செய்யும். சரி. எதிர்வருகின்ற 17ஆம் தேதி நடத்தப்பட இருக்கின்ற எங்களுடைய சுகையின விடுப்பு போராட்டம் தொடர்பான ஒரு தெளிவூட்டலுக்கான ஒரு ஊடக சந்திப்பை செய்ய வேண்டிய ஒரு அவசர நிலையும் அவசிய தேவையும் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. அபிவிருத்தி உத்தியோகத்தர் உங்கள் நல்ல கைகளா? அபிவிருத்தி உங்கள் நல்ல கைகளா? ஆணவ பேச்சை கேட்க உத்தியோகத்தர் உங்கள் நல்ல கைகளா? அபிவிருத்தி உத்தியோகத்தர் உங்கள் நல்ல கையா? போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்.
அந்த கேலி கூட்டத்திலே நமது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சிலர் தங்களுடைய அந்த கூட்டத்தை பதிந்தமைக்காக ரெக்கார்ட் செய்தமைக்காக அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். இதில் உதாரணமாக அவரின் கணனிகள் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டை வச்சு செக் பண்றதாக கேள்விப்படுவோம். அவர்களுக்கு எதிராக இவர்கள் ஏதாவது அநீதியோ அல்லது ஒரு தண்டனையோ நிகழ்த்தும் ஒரு முன்னெடுப்பை முன்கொண்டால் நாங்கள் அதற்கு எதிராக மீண்டும் இங்கே அணிதிரள வேண்டும். அவர்களுக்காக அதை நாங்கள் இதிலே உரமாக நாங்கள் உறுதி கொண்டு கொண்டோம். அவர்கள் எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்வீர்களானால் நாங்கள் அதற்கு எதிராக இதைவிட 3 மடங்கு நாங்கள் எதிர்த்து போராடுவோம். நாங்கள் எந்தவித போராட்டத்துக்கும் அஞ்ச மாட்டோம் என்று நாங்கள் இதிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். நமது வெளிக்கல உத்தியோகத்தர்கள் குறிப்பாக உத்தியோகத்தர்கள் வேறு மாவட்டங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பல பெண் உத்தியோகத்தர்கள் நடந்த சம்பவங்களை நான் இங்கே பகிரலாம் நினைக்கிறேன். ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கும். பெண் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமைக்கு செல்வதற்காக தன்னுடைய கணவனையும் அழைத்தபடி பல மயானங்களுக்கு சென்று அதனுடைய புரோகிரஸ்களை எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு செமெட்ரி ஒன்று கட்டப்பட்டிருந்தால் அந்த செமெட்ரியை பார்க்க வேண்டுமா இருந்தால் அந்த செமெட்ரிக்கு போவதற்கு தனித்துவமான எங்களுடைய வெளிக்கல உத்தியோகர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாரபட்சமின்றி எங்களுடைய வெளிக்கட்ட உத்தியோகத்தருடைய கடமைகளும் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனை திங்கள் படமெடுத்து செவ்வாய் புதன் வியாழன் பள்ளி அதனை அப்லோட் பண்ணுவதாக கருத்து கூறியிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய என்பதை இங்கு தெரிவித்திருக்கிறோம். லஞ்சமும் ஊழலும் ஒழியட்டும், நேர்மையான நிர்வாகம் பெறட்டும். லஞ்சமும் ஊழலும் ஒழியட்டும், நேர்மையான நிர்வாகம் மலரட்டும். அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆசிரியர் சேவை நமது திறமை அளவிடும் அளவுகோ நம்மிடமுண்டா? நமது திறமை அளவிடும் அளவுகோ நம்மிடமுண்டா? உரிமை நடிகை மரியாதை சம உரிமை, உரிமை மரியாதை சம உரிமை. விடயத்தினுடைய தன்மை அதற்கு பாதையாளர்கள் வாகனங்கள் பாதை வந்து தயவு செய்து பாதை ஆவணம் பாதையாளர்கள்
இந்த விடயம் தொடர்பான அவசரத்தன்மை அவசியமான போராட்டமாக அவசரமாக ஏற்படுத்தப்பட்டது. ஏன் இந்த திரட்சி என்ற விடயம் மகஜர் சகிதவர்களால் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜர் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை ஆளுநர் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். அதற்கமைவாக ஆளுநர் 2 விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தியிருந்தார். அந்த விடயம் பேசப்பட்டதே எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு குடும்பம் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு நிலைக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்ற அடிப்படையில் எங்களுடைய சாதாரண குடும்பத்தில் வீட்டில் பிள்ளைகள் என்ற தன்மை இந்த பதவிகள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே சகல விடயங்களையும் இந்த சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுடைய நிலப்பாடுகள் இவர்கள் எவ்வாறு அபிவிருத்தி என்ற சேவைகளை கடந்த காலத்தில் பெற்று இந்த பதவிக்கதிகளை அலங்கரித்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கடந்த இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி பற்றியும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான கோரிக்கை தொடர்பாக நாங்கள் ஆளுநரிடம் சொல்லியிருக்கிறோம். ஆளுநரால் வழங்கப்பட்ட உத்தரவாதம்